السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي أنعم علينا وهدانا إلى دين الإسلام. الصلاة والسلام على من لا نبي بعد سيد الأنبياء والمرسلين خاتم النبيين محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي العظيم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து நிற்கும் பேரருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்து, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய கோடான கோடி கணக்கான மூமின்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாகுக. அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய சிறப்பிற்குரிய நாளாக, குறிப்பாக ஏழைகளின் திருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்டுள்ள ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நல்லறங்களை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய ஆயுட்காலங்களிலே அதிகமாக நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நமக்கும் நம்முடைய வழித்தொண்டர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, கடந்த மாதம் 8ஆம் தேதி மத்திய அரசு பாராளுமன்றத்திலே வக்ஃப் திருத்த மசோதா 2024 என்ற பெயரிலே ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதற்கு எதிராக அந்த அவையிலேயே மத்திய எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள், அந்த கூட்டணியை சேராத மற்ற எம்பிக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பி தந்திருக்கிறது. தற்பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த மசோதா 2024 இந்த மசோதாவிற்கு ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று வக்ஃப் பில் 2024.com என்ற இணையதளத்தை அறிவித்திருக்கிறது. அதற்காக ஒரு இமெயில் முகவரியையும் கொடுத்து அந்த இமெயிலிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த வக்ஃப் திருத்த மசோதா வந்ததிலிருந்தே, அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் எல்லா பள்ளி வாயில்களிலும் வக்ஃபுடைய சட்டத்திட்டங்கள் குறித்த பல தெளிவுரைகள் எல்லா பக்கமும் பேசப்பட்டுச்சு. பரவலாக நாமும் கூட நிறைய நபர்கள் அப்படி ஒரு சட்டம் நமக்கு இருக்கிறது கூட தெரியாத நிலையில் கூட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சில பேரெல்லாம் கேட்டாங்க, இப்படி இல்லாம சட்டம் இருக்கு அஜித் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அது குறித்த எந்த விதமான நினைவுகளும் இல்லாத சூழ்நிலையில் இந்த சமூகம் இருந்தப்போ இந்த ஒன்றிய அரசு இந்த சட்ட மசோதாவை அறிமுகம் செய்ததன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இந்த வக்ஃபினுடைய நிலைகளை பற்றி நாம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் இதை நாம எதிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சு கொள்ளலாம். பொதுவா வக்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா அரபியில நிப்பாட்டுறதுங்கிறதான் பொருள்.
இன்னும் கூட சில வார்த்தைகளை அரபி அகராதிகளிலே பயன்படுத்துவார்கள். வக்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா அல் மன தடுக்கிறது அல்லது அல் ஜிஸ் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற பொருள் தான் வக்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும். அப்படின்னா என்ன, ஏன் இந்த வார்த்தையை அரபி அகராதியில இதை கொண்டு வர்றாங்க, ஏன் இந்த வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, யாராவது ஒரு நபர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அல்லாஹ்விற்காக நான் இந்த பொருளை தானமாக தருகிறேன், தர்மமாக நான் வழங்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை, அசையும் சொத்துக்களை அல்ல, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள், அசையா சொத்துக்கள்னா நிலம், பில்டிங்கு, இந்த மாதிரி அசையா சொத்துக்கள், மரங்கள், இது மாதிரி அசையா சொத்துக்களை ஒருவர் தானமாக கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, குறிப்பாக அல்லாஹ்வுக்காக நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்தை அதில் உள்ள பலன்களை நாம அனுபவிச்சுக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தை ஒருத்தர் இந்த மரத்தை இந்த ஊர் மக்கள் பயன்படுவதற்காக நான் இந்த மரத்தை நான் தர்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிவர்க்கங்களை இந்த ஊரை சார்ந்த யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். யாரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த மரத்துக்கு யாரும் சொந்தம் கொண்டவும் முடியாது. இது எங்க தாத்தாவுடைய மரம், எங்க தாத்தா கொடுத்த மரம். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்றதாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இந்த பள்ளிவாசல் இருக்கு. இந்த பள்ளிவாசல் வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளி. இப்ப இந்த பள்ளிய நம்முடைய முன்னோர்கள், இந்த ஊரை சார்ந்த முன்னோர்கள் வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. யாராவது ஒரு நம்ம தேடி பார்த்தோம் சொல்லி சொன்னா, யாராவது ஒருத்தருக்கு சொந்தமான இடமாகத்தான் இந்த இடம் இருந்திருக்கும். அதை ஒருத்தரோ அல்லது 4 பேரோ எத்தனையோ பேரோ சேர்ந்து இந்த பள்ளியை என்ன செஞ்சிருப்பாங்க, வாங்கி அல்லது இந்த இடத்தை வாங்கி இந்த பள்ளிக்காக நாங்க வக்ஃப் செஞ்சுட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பாக வக்ஃப் செய்த அந்த நபர்களுடைய உறவினர்களோ அல்லது அவர்களுடைய வாரிசுகளோ இது எங்க அத்தா, எங்க தாத்தா, எங்க பாட்டர் அல்லது எங்க கூட்டர் கொடுத்த இடம், அதனால இந்த பள்ளியாசல் இடத்தை எங்களுக்கு கொடுத்துடணும்னு யாராவது கேட்க முடியுமானா கேட்க முடியாது. எப்போ அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்யறேன்னு நாம ஒப்படைச்சிட்டோமோ, அதற்கு பின்னால வக்ஃப் செஞ்சவரும் சரி அவருடைய வாரிசுகளும் சரி இன்னும் ஒருபடி மேல போய் அரசாங்கம் கூட இதை நான் எடுத்துக்க முடியாது. அரசாங்கம் கூட இந்த பில்டிங் வக்ஃப் இடம் தான், ஆனா இதை நான் சொந்தமா ஆக்கிக்கிறேன்னு சொல்லி எடுக்க முடியாது. இதுதான் வக்ஃபுக்கான முழுமையான விளக்கம். வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய முழு விளக்கம் இதுதான். இப்ப இந்த வக்ஃப் சொத்து ஏதோ இப்ப ஆரம்பிச்ச மாதிரி இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானது மாதிரிலாம் சில இடங்கள்ல, வலைத்தளங்கள்ல, குறிப்பாக மீடியாக்கள்ல பேசக்கூடிய சில பேரெல்லாம் பொதுமக்களுக்கு மத்தியில கருத்துக்களை பரவ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் வக்ஃபுடைய நிலை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஏறக்குறைய ஹிஜ்ரி 3வது ஆண்டே ஆரம்பிச்சது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி உஹது போருக்கு போகிற பொழுது அங்கே உள்ள ஒரு யூதர், முஹைரிக் அப்படின்னு அவருடைய பெயர், அவர் கொஞ்சம் இஸ்லாம் குறித்த பற்றுதலும் உள்ள நபர். ஆனா நிர்பந்தத்தின் காரணமாக எதிரணியில் நின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இன்னொரு கருத்தின் அடிப்படையில உஹது போர் நடக்கக்கூடிய அந்த நாளினுடைய காலையில அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா அல்லது ஏற்றுக்கொள்ளலையாங்கிறதுல மட்டும்தான் கருத்து முரண் இருக்கு. ஆனா அந்த தகவலை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய முஹைரிக் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு 7 தோட்டங்கள் இருக்கு, என்னுடைய ஊர்ல எனக்கு சொந்தமாக 7 தோட்டங்கள் இருக்கு. ஒரு கால் இந்த போரில் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனவே சொத்துக்கள் முழுமையாக முகமதுக்கு செல்ல வேண்டும். எனது சொத்துக்களை முழுமையாக நான் முகமதுக்கு தானமாக அளித்து விடுகிறேன். அவர் அல்லாஹ்வின் வழியில் அவர் எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வசியத்து செய்து விடுகிறார். அதற்கு பின்னால் அந்த உஹது போரிலே அவர் கொல்லப்படுகிறார். அந்த சொத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறது. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 தோட்டங்களையும் இஸ்லாமியர்களுக்காக வக்ஃப் செய்கிறார்கள். அதற்கு பின்பாக ஹிஜ்ரி 7வது ஆண்டு கைபர் யுத்தம் நடக்கிறது. கைபர் யுத்தத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு இடம் அன்பளிப்பாக கிடைக்கிறது. கைபர் யுத்தத்துல வெற்றி கொள்ளப்பட்டதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனிமத்தாக ஒரு இடம் கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்தை பெற்றுக் கொண்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நேர்ல வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, ஆனா நல்ல பிரயோஜனம் தரக்கூடிய இடம், நல்ல விலை மதிப்புள்ள இடம்,
இன்னைக்கு நாம சொல்றதாக இருந்துச்சுன்னா மெயின் பஜார்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு நல்ல இடம், விலை மதிப்புள்ள ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம சொல்ற மாதிரி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நல்ல விலை மதிப்புள்ள ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னால இந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள இடம் எனக்கு கிடைக்கல, அதனால இப்போ இந்த இடத்தை நான் உங்களுடைய கட்டளைப்படி நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி இந்த இடத்தை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷிஅத ஜிஸ்த அஸலஹா, நீ நாடினால் அதனுடைய அடியை, அந்த நிலத்தினுடைய உரிமையை நீ உன்னிடத்திலே வைத்துக்கொள், வ தஸத்தக்த பிஹா, அதை நீ சதகா செய்து, உனக்கு வேணும்னா உனக்கு வச்சுக்க, அல்லது அந்த இடத்த சதக்கா செஞ்சிரு. ஆனா சதக்கா செஞ்சிட்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைர அன்னஹு லா யுபாவு அஸலுஹா, அதனுடைய அந்த இடம் விற்கப்பட மாட்டாது, அதே போல வலா யூஹபு, யாருக்கும் அன்பளிப்பாகவும் வழங்கப்படக்கூடாது, வலா யூரசு, யாரும் அதற்கு வாரிசாகவும் வரக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்விற்காக ஒவ்வொரு நபர்களும் செய்யக்கூடிய தர்மங்கள், அதிலும் குறிப்பாக அசையா சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிற பொழுது அந்த சொத்துக்கள் எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு முறையாக வழிகாட்டி தந்திருக்கிறது. இஸ்லாத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் கழிவறைக்குள் எப்படி நுழைய வேண்டும், கழிவறையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பது முதற்கொண்டு, மரணித்து விட்ட ஒரு நபரை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது வரைக்கும் நமக்கு எப்படி வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல அல்லாஹ்விற்காக தர்மம் செய்யப்படக்கூடிய அசையா சொத்துக்களை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் ஏறக்குறைய 17வது நூற்றாண்டு வரை இந்த இந்தியாவை 700 ஆண்டுகள் 7 நூற்றாண்டுகள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த போதிலும் கூட 17வது நூற்றாண்டு வரை இந்தியாவிலே முழுமையான இஸ்லாம் கூறக்கூடிய ஷரியத் அடிப்படையிலான வக்ஃபினுடைய நடைமுறைகள் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. 17வது நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவிலே குர்ஆன் சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய முறையில் தான் வக்ஃப் சட்டங்கள் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1705வது ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களிலே ஆங்கிலேயர்களால் நிறைய கை வைக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வக்ஃப் பொருள்கள் இஷ்டத்துக்கு சூறையாடப்பட்டுச்சு. எந்த அளவிற்கெல்லாம் வக்ஃப் சொத்துக்களை அவர்கள் சூறையாட முடியுமோ அந்த அளவிற்கு சூறையாடினார்கள். அங்கங்க இருந்தவங்க அவங்களால் முடிந்த அளவு எதிர்ப்புகளை தெரிவிப்பது, அல்லது கண்டும் காணாமல் அரசுக்கு எதிராக எதுக்கு தேவையில்லாம நாம போய் எதிர்ப்பு தெரிவிச்சு நம்முடைய சொத்துக்களை உடைமைகள் இழந்து கொள்வது என்று ஆங்கிலேய அரசினுடைய அந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க. அதற்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு பின்னால் நாடு விடுதலை பெறுகிறது. அதற்கு பின்னால் நாடு விடுதலை பெறுகிறது. நாடு விடுதலை பெற்றதற்கு பின்பாக 1954வது ஆண்டு அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் முதல் முறையாக வக்ஃப் வாரியத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக வக்ஃப் வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1954வது ஆண்டு உருவாக்குறாங்க. 1954வது ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த வக்ஃப் மசோதாக்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி அதற்கு பின்னால 1959வது வருஷம், அதற்கு பின்னால 1964வது வருஷம், அதற்கு பின்னால 1969வது வருஷம் என்று தொடர்ச்சியாக ஒரு 3 முறைகள் குறிப்பிட்ட இடைவெளிக்கு மத்தியில மக்களுடைய எதிர்ப்பு, உலமாக்களுடைய எதிர்ப்பு, மார்க்க ஞானிகளுடைய எதிர்ப்பு என்ற அடிப்படையில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் திருத்தப்பட்டுச்சு. 1969வது வருஷம் சீர்திருத்தம் செய்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் கிட்டத்தட்ட 29 வருஷம் அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. அதற்கு பின்னால 26 வருஷம் அதுதான் நடைமுறையில் இருந்துச்சு. அதற்கு பின்னால 1995வது ஆண்டு இப்ப இருக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசு எந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது.
1995வது வருஷம். இப்போ இந்த அதற்கு பின்னால 2013வது வருஷமும் சின்ன சின்ன பெரிய அளவிலான திருத்தங்கள் இல்லாம சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும் செய்து இப்போ நடைமுறையில் இருக்கிறது 1995 மற்றும் 2013ல திருத்தப்பட்ட சட்டங்கள் தான் இப்போ நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம நினைக்கலாம் 1954ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதற்கு பின்னால தேவைக்கேற்ப சின்ன சின்ன மாற்றங்களை அரசுகள் செஞ்சிருக்குத்தானே, அப்போ இப்பவும் அதே மாதிரி ஒரு திருத்தம் தானே கொண்டு வந்திருக்கிறாங்க, இதற்கு ஏன் நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலாம். இங்கதான் மிக மிக முக்கியமான விஷயங்கள்ல மிகவும் அடிப்படையான சில விஷயங்கள்ல அவங்க கோல்மால் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா 1995க்கு பின்னால உண்டான இந்த சட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது, அதாவது வக்ஃபு செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பதிவு செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம் நேரடியாக வக்ஃபு வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ யாராவது வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனாருடைய இடம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாலோ அல்லது யாராவது போய் கேஸ் போட்டாலோ வக்ஃபு வாரியம் என்ன சொல்லுதோ அதைத்தான் ஜட்ஜ்மெண்டாக கவர்மெண்ட் வழங்கும், கோர்ட்டு வழங்கும். அதை யாரும் தலையிட முடியாது. ஆனா இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடம் வக்ஃபு செய்யப்பட்ட இடமா அல்லது வக்ஃபு செய்யப்படாத இடமா அல்லது வக்ஃபு நிறுவனம் சொல்லி யாராவது என்ன செஞ்சிருக்கிறாங்க பொய்யாக வச்சிருக்கிறாங்களாங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு இருக்குது, அல்லது சர்வே கமிஷனர் அளக்க வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு சர்வே கமிஷனருக்கு இருக்குது, அல்லது மாவட்ட கலெக்டர் யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட நபருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்தை இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. இப்படி கொண்டு வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணம் கண்முன்ன நமக்கு இருக்குது பாபர் மஸ்ஜித். பாபர் மஸ்ஜிதுடைய எல்லா ரெக்கார்டுகளும் நம்மிடத்தில் இருந்து தொல்லியல் துறையில் ஆய்வு செய்யப்பட்டு தொல்லியல் துறையுடைய ஆய்வு என்ன சொல்லுச்சு, இங்க கோவில் இருந்ததற்காக சிலைகள் இருந்ததற்காக சிலை வழிபாடு நடந்ததற்காக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு தெளிவா பதிவு பண்ணிட்டு தான் பாபர் மஸ்ஜிதை இடிச்சவங்கையிலே கொடுத்தான். கோர்ட்டு தானே கொடுத்துச்சு. இடிச்சவங்கையில கொடுத்தது எப்போ ரெக்கார்டு எல்லாம் இருந்து, இப்போ வக்ஃபு வாரியமே தலையிட தேவையில்லை, இத நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாரிடத்துல இருக்கு அப்படின்னா கலெக்டர் கிட்ட அல்லது ஒரு அரசு அதிகாரி இடத்துல அப்படின்னு போயிருச்சுன்னா அந்த இடத்தினுடைய உத்தரவாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்முடைய சொத்து நம்முடைய தஸ்தாவேஜுகள் இருந்தே இது போன்ற சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை நாம கட்டாயமாக எதிர்க்கணும். இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இறைவனுடைய சட்டம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு முரணாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நாம வாய்மூடி இருந்ததாகத்தான் ஆகும். அதற்கடுத்ததாக இரண்டாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். யாருன்னா உலக பணக்காரர், யாருக்காக மத்திய பிரதமர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அதானிக்கு அம்பானிக்கு சொந்தமான அந்த இடம் இருக்கு இல்லையா, அவங்க கட்டி இருக்கக்கூடிய அந்த இடம் ஊபியில இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தும் கூட இன்னும் அந்த இடம் இடிக்கப்படாம தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்காக நாட்டினுடைய பொதுத்துறைகளை கூட தூக்கி கொடுத்திருக்கிறப்போ இந்த இடத்தை கொடுக்கிறதுக்கு அவங்களுடைய சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதற்கடுத்ததாக மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், இதுவரைக்கும் சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் அதாவது மத்திய வக்ஃபு சபையினுடைய உறுப்பினர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் வக்ஃபு சபையினுடைய உறுப்பினர்களா 14 பேர் இருந்தாங்க. 14 பேர்ல 10 பேர் முஸ்லீமாகத்தான் இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா, பெண்களுக்கு விகிதாச்சாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி 22 பேரா அதிகரிக்குது. மொத்தம் 14 பேர் அப்படிங்கிற இருந்ததை 24 பேராக அதிகரிக்குது. சரி, 24 பேரை அதிகரிச்சதுக்கு பின்னால அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 22 பேர்ல 10 பேர் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்க முடியும். 22 பேர்ல 10 பேர் முஸ்லீமாக இருக்கலாம், மீதி 12 பேர் முஸ்லீம் அல்லாத யாரை வேண்டுமானாலும்
மத்திய அரசு நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஷர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, மத்திய அரசு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்திய அரசு தானே நியமிக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை திருடுவதற்காக, இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சட்டங்களும் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சட்டத்தை, ஒரு இடத்தை யாருக்காவது தாரை வார்க்கணும்னு சொல்லி தீர்மானம் போடும் பொழுது மெஜாரிட்டி 12 பேர் இருப்பாங்கன்னா அவங்க 12 பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த தீர்மானமாக ஆகும். அப்ப என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, ஒரு சபையில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்கள் மெஜாரிட்டி இன்னைக்கு இதே சட்டத்தை ஒன்றிய அரசு கடந்த முறை கொண்டு வந்திருந்தா ஈஸியா நிறைவேற்றிருப்பான். போன பாராளுமன்றத்துல கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஈஸியா, அதாவது தேர்தலுக்கு முந்தைய நேரத்தில் கொண்டு வந்திருந்தா ஈஸியா நடைமுறைப்படுத்தி இருப்பான். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய நிலையில அவங்களுடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால தான் அவங்களால இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம் நாம் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம், வக்ஃபுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில மாற்று மதத்தை சார்ந்தவர்களை அதிகமாக கொண்டு வந்திருக்கிறது. இது மத்திய சட்டத்தில் மட்டுமல்ல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுலயும் இதே போன்ற ஒரு குளறுபடியை ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு. இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதால் 11 பேர் இருப்பாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வக்ஃப் போர்டுல 11 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 11 பேரும் முஸ்லிம்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளிகளுடைய கூட்டமைப்பில இருந்து ஒருத்தர், மார்க்க அறிஞர்கள் இருந்து ஒருத்தர், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் இருந்து 3 பேர், இந்த 5 பேர் முஸ்லிம்களாக இருக்கலாம். மீதி 6 பேர்ல 2 MP, 2 MLA, கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய வக்ஃபு வாரிய தலைவர் ஒருத்தர், அது போக CEO தலைமை நிர்வாகின்னு சொல்லி ஒருத்தர். இந்த 6 பேரையும் கவர்மெண்டே உறுப்பினர்களா நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்துல இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம், பொதுவாகவே மத்திய அரசும் சரி, அவர்களுக்கு ஆதரவாக டெலிவிஷன் மீடியாக்கள்ல பேசக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னாக்க, நிறைய வக்ஃபு நிறுவனங்கள் பிறரால அபகரிக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் மீட்கிறதுக்காக வேண்டிதான் ஒன்றிய அரசு இப்படி கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதுல நமக்கு படிப்பினை என்னன்னா, முத்தலாக்கு சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்து நடைமுறை கொண்டு வந்துட்டான். முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்ததுக்கான மிக மிக முக்கியமான காரணம் என்ன, கோர்ட்டுல லட்சக்கணக்கான வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் தேங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இஸ்லாமிய சமூகம் மட்டும் தலாக் வேணுமா, தலாக் விட்டுறாரு, அடுத்த கொஞ்ச நாள்ல நிர்வாகங்கள் 2 பள்ளியினுடைய நிர்வாகங்கள் கூடுது, மசூரா பண்றாங்க, வாய்ப்பு கொடுக்கறாங்க, ஒத்து வரலைங்கிறப்ப சுமூகமா 2 பேருக்கு மத்தியில பிரிச்சு வச்சிடறாங்க. அப்போ கோர்ட்ல காலக்கணக்கில் இழுத்தடிக்க வேண்டிய வழக்குகள் ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கிட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிற அந்த காரணமும், அதே நேரத்துல சரி கோர்ட் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்த அந்த முத்தலாக்கு சட்டம் தான் சரியா இருக்குதான்னா அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் 3 தலாக் விட்டுட்டாருன்னா உடனே பிடிச்சி ஜெயில போடணும். இப்படி முஸ்லிம்களை சிறையில் அடைப்பதும் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பது மட்டுமே இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டமாக இருக்கிற பொழுது இதற்கு நாம் கடுமையாக நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே, குறிப்பாக மாநில ஜமாஅத்துல் உலமா சபை கடந்த 1ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை விட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதற்கு முறையாக பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் சந்தித்து இந்த விஷயத்துல அவர்கள் அன்னைக்கு இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமில்லாம எந்தெந்த வகையில் எல்லாம் இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்பது குறித்த விளக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் விஷயம். அடுத்து இரண்டாவதாக, அகில இந்திய தனியார் சட்ட வாரியம் என்ற அமைப்போடு சேர்ந்து மற்ற இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு கால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அதற்கு தேவையான முழுமையான சட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்போம். இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, இப்பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய அந்த தலைவர் அவர்கள்
சொல்லி இருக்கிறதன் காரணமாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய இமெயில் மூலமாக இதற்கு எத்தனை லட்சம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மாநில ஜமாத் உலமா சபை ஒரு QR கோடையும் வெளியிட்டிருக்கிறது. அது நமது பள்ளியிலும் கூட அந்த அவுகாத் ஸலாத் அட்டைக்கு கீழே ஒட்டப்பட்டிருக்குது. உங்களுடைய போன்ல QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நேரடியாக இமெயிலுடைய பேஜுக்கு ஓபன் ஆகும். அதுல உங்க பேரை மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நேராக உங்களுடைய இமெயில் பகுதிக்கு போயிடும். அங்க சென்ட் பட்டன் அமுக்கின உடனேயே உங்களுடைய எதிர்ப்பு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். வேற எந்த உள்ளுக்குள்ள உள்ள எந்த மெசேஜும் நீங்க டைப் பண்ண வேணாம், எதுவுமே அங்க பதிவு செய்ய வேணாம். மிக இலகுவாக அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள் அந்த அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் இல்லாம உங்களால் வேறு வழிகள்ல ஆங்கிலம் அல்லது ஹிந்தி 2 மொழியில உங்களுக்கு தெரிந்த வழிகள்ல வேறு சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா அதுல உள்ள டைப்பிங் பாக்ஸ்ல நீங்க டைப்பிங் பண்ணியும் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். அவர் ஒரு வாகனத்துல போறதுக்காக குதிரையினுடைய அந்த கடிவாளத்துல கால் வச்சு வளையத்துல கால் வச்சு ஏறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், ஐயுல் ஜிஹாதி அஃலல், யா ரசூலல்லாஹ் ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எதுன்னு சொல்லி கேட்கிறார். கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அநியாயக்கார அரசனுக்கு எதிராக சத்தியத்தை பேசுவது, சத்தியத்தை நிலைநிறுத்துவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய எதிர்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பதிவு செய்வோம். அத்தோடு நின்று விடாமல் இந்த சிறப்பான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே வல்ல இறைவனிடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இறைவா, இந்த இந்தியாவிலே எங்களை இஸ்லாமிய அரசோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை எங்களுக்கு தருவாயாக. இஸ்லாமிய சட்டத்தின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் இந்த இறைவனை அல்லாஹ்விடத்திலே இந்த சிறப்பான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா துஆக்களையும் கபூல் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நம்மை நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்வான சுவனத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.